அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியிருக்கும் ஞானசேகரனுடன் அடையாறு போலீசார் 6 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்துல கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு சந்தேகங்கள் இந்த விவகாரத்துல இருக்கிறது. குறிப்பா ஞானசேகரனால் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டது. இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியான நிலையில அதில் ஞானசேகரன் சம்பவத்தன்று ஒரு நபரிடம் செல்போனில் பேசியதாகவும், மேலும் ஒரு சாருடன் தனிமையில் இருக்க வேண்டும் என்று அந்த மாணவியை வற்புறுத்தியதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டு அது முதல் தகவல் அறிக்கையாகவும் பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் பல்வேறு கட்சியினர் இந்த யார் அந்த சார் என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஞானசேகரன் தற்போது 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். இது தொடர்பாகவும் ஞானசேகரனின் செல்போன்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஞானசேகரன் ஒரு செல்போனும் 2 நம்பர்களும் தொலைபேசி நம்பர்களும் பயன்படுத்துவதாகவும், அந்த 2 செல்போன் எண்களுடைய 6 மாத கால் ஹிஸ்டரியை எடுத்த போது பல்வேறு எண்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்ட எண்களை எடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு சிஐடி குழுவினர் தற்போது விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அடையாறு காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் சிலர் தொடர்ச்சியாக ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்ததும், அவர்கள் தொடர்ந்து ஞானசேகரனிடம் பேசி வந்ததாகவும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் 6 பேரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த காவல்துறையை சேர்ந்த 6 நபர்களின் செல்போன்களையும் தற்போது காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக காந்தி நகர் பகுதியில் ஞானசேகரன் பிரியாணி கடை நடத்தி வருவதாகவும், அப்போது பணம் இல்லாமல் அவர்களிடம் பிரியாணி வாங்குவதற்காக தொடர்ச்சியாக இவர் பேசி வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஞானசேகரின் கால் ஹிஸ்டரியை ஆய்வு செய்த போது தொடர்ச்சியாக பேசிய தொலைபேசி எண்களை அடிப்படையாக வைத்துதான் இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும், அவர்களது 6 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அதில் ஞானசேகரன் ஏதேனும் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த சார் என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில ஞானசேகரனின் இன்கமிங் காலா அவுட் கோயிங் காலா, அதாவது சம்பவம் நடைபெற்ற அன்று இந்த ஞானசேகருக்கு வந்த கால் இன்கமிங் காலா அவுட் கோயிங் காலா என்ற தகவலையும் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் 6 மாத கால் ஹிஸ்டரி எடுக்க போது தொடர்ச்சியாக காவல்துறையினோடு சார்ந்த நபர்களின் எண்கள் அதில் பதிவாகியிருந்ததாகவும், அதை முதலில் அடிப்படையாக வைத்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாகவும், 6 செல்போன்களை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அவருடைய தொடர்புக்கு உடைய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு 6 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதை ஆய்வகத்துக்கு அனுப்பி ஆய்வுக்குட்படுத்தி இருப்பதாகவும் காவல்துறை சிஐடி குழுவினரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.